ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கதை ரொம்பவே சீரியஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 20. போன எபிசோட்ல நடந்தது காமிக்கிறாங்க. வைரஸ் அஃபெக்ட் ஆனா என்னையோ டெஸ்ட்ராய் பண்ணிருன்னு ஹோம்ரா சொல்லிருப்பா. சர்வர்க்குள்ள போய் பார்த்தா அந்த டாக்டர் முல்லர் தான் அங்க நிக்கிறான். ஒரு காலத்துல ஹோம்ராவை ஃப்ரெண்டு மாதிரி ஏமாத்தி இவன் தான் டார்ச்சர் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோவை ஸ்குவாட் டீம் ஃபைட் பண்ற மாதிரி நிக்கும் போது கவர்மெண்ட் ஆளான விக்டரி வந்து அவங்கள தோக்கடிக்க எல்சி கூட நம்ம ஹீரோக்கு கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹோம்ராவை பிடிச்சிருந்தாங்க. ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் நினைக்கிறான். அண்ட் ஜஸ்டிஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ஹீரோட கிராவிட்டி பஞ்சையா அசால்ட்டா அவன் தடுத்துட்டு இந்த மாதிரி இன்டர்ஸ்டெல்லர் யூனியன்ல இருக்கிறவங்களோட வேலையே காஸ்மோஸ்ல இருக்கிற ஈவில டெஸ்ட்ராய் பண்றதுதான். ஜேகி அப்புறமா ஒன்னு மாதிரி இல்லீகல் ஸ்பேஸ் டிராவலர் அப்படின்னு சொல்லப்போ இல்லீகலா நம்ம ஹீரோ கேட்க ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஷிப் ஃபர்ஸ்ட் ஜேகிட்ட இருந்தது, அப்புறமா எல்சி வச்சிருந்தா இப்போ ஓகிட்ட இருக்கு. நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படுத்தாதல்ல, ஏன்னா நீ தான் இந்த இடத்துல சாக போறியே அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்லவும் கவர்மெண்ட் ரொம்பவே மாசமா இருக்காங்கன்னு சொல்லவும் அதுக்கு பேர மோசம். நேச்சுரலா புரோட்டோகால் படி நான் உன்னை கொல்லக்கூடாது தான். ஆனா ஆரியான் 6 இன்டர்ஸ்டெல்லர் யூனியன்ல நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு. நான் ஈவில்னு நினைக்கிற யாரை வேணாலும் கொல்லலாம். டேமன் கிங் ஈத்தர் ஒன்ட்ட இருக்கு. எல்சி கூட உனக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்போ நான் உன்னை விட்டாலும் ஃபியூச்சர்ல நீ ஈவிலா மாறுவேன். ஸோ இப்பவே நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் அவனோட ஈத்தர் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவன் செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுனால நம்ம ஹீரோவால ரியாக்ட் கூட பண்ண முடியல. அப்படின்னு சொல்லி இப்போ கண்டினியூஸா நம்ம ஹீரோவை வந்து அடிச்சு போடுறான். இது என்ன பவர், இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கவும் அப்படின்னா எல்சி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவ பவரை பத்தி சொல்லலையா. எனக்கும் அவளுக்கும் ஒரே பவர் தான், ஸ்டார் டிரைன். டார்க் ஏஜஸ்ல எல்லாரும் பார்த்துப்பா இந்த ஹெவன்லி பாடி மேஜிக் தான். இது எந்த பிளானெட்ல இருக்கணும் அந்த பிளானெட்டோட ஈத்தர் அப்சர்வ் பண்ணி எனக்கு ஆர்மர் கிடைக்கும். அண்ட் ஸ்டார்ஸோட பவரை வச்சு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு கிராண்ட் சாரியட்டுங்கிற அந்த பவரை யூஸ் பண்றேன். நம்ம ஹீரோவால பாடியை கூட அசைக்க முடியல. ஸோ டேரக்டா அந்த அட்டாக் நம்ம ஹீரோ மேல படுது. டேமன் கிங் ப்ராடஜி இதோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றான். சரி திரும்பவும் உன்னோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு டாக்டர் முல்லர் வந்து ஹெர்மிட்ட நெருங்குறான். நான் அவன் ஸ்மைல மிஸ் பண்றேன், திரும்பவும் சிரி சிரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹெர்மிட் மேல இருந்த கையடுறா அப்படின்னு வாய்ஸ் சொல்லவும் நான் அவனை பேரலைஸ் பண்ணிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணாத, உன்னால எந்திக்க முடியாது. ஆமா ஒரு நிமிஷம், உன் ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவ கூட அவனை வயசுன்னு கூப்பிட்டா அந்த ஃபேமஸ் ரோபோட்டிக் இன்ஜினியரா அது. ஆனா நீ ரொம்ப யங்கா தெரியிருக்கே. ஆமா அந்த வயசு இருந்த பிளானட் ப்ரோனோஃபெஜ்ல அட்டாக் பண்ணப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். நீ அவன் யங்கர் வெர்ஷனான்னு கேட்கமோ எங்கப்பா ஃபியூச்சர்ல நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கேன் போலியன் வயசு சொல்றான். பாராய் தெரிய ப்ரூவ் பண்ண வியோடா தாண்டா நீ. கவும் ஃபேம்காகவும்லாம் நான் அதை வெளியிட மாட்டேன் நீ சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஜீனியஸ் சயின்டிஸ்டோட மூலையை நான் ரிசர்ச் பண்ணணுமே அப்படின்னு அவன் சொல்றான். டேரக்டா அந்த அட்டாக்கை வாங்கி நீ உயிரோட இருக்கன்னு ஆச்சரியமா இருக்கு. அவன் கதையை நானே முடிக்கிறேன் அப்படின்னு ஸ்பேரை வச்சு குத்தலான்னு போனா எல்சி அந்த இடத்துக்கு வந்துருதா. சாரி ஷேகி, இது என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு வா சொல்றா. ஓமராவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு தெரியும் என் ஆளுங்க அவளை காப்பாத்த போயிருக்காங்க, கவலைப்படாத அப்படின்னு எல்சி சொல்றா. ஷேகி எப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் ஜஸ்டிஸ் அப்படின்னு எல்சி இப்ப செம டென்ஷன் ஆகுறா. அவளோட ஆர்மரும் சேஞ்ச் ஆகுது. உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் வந்து அட்டாக் பண்றான். உங்க அட்டாக்ல பெரிய பவரே ரிலீஸ் ஆகுது. ஜஸ்டிஸ் ஈத்தர் மாதிரி தெரியுதுன்னு கிரேட் பார்த்துட்டு இருக்கான். எங்க பிரின்சஸ் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஒழுங்கா கொடுத்துருங்கன்னு சொல்லவும் இது என்னது ஒழுங்கா என்ன வெளியே விடு அப்படின்னு ஹோம்ரா சொல்றா. அவளை க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி கிரேட் கொஞ்சம் வைக்கப்படுறான். அந்த எல்சியோட நம்பர் 2 3 கேட்கவும் இதுல யார் நம்பர் 3 யார் நம்பர் 2 சொல்றீங்கன்னு கேட்கவும் இப்போ அது முக்கியம் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு, கிரேட் அவங்கள அரெஸ்ட் பண்ண அப்படின்னு விக்டரி சொல்றான். ஈத்தர்லா கையை யூஸ் பண்ண போகுமா ஐஸ் பால் அவன் யூஸ் பண்றான். ஃபிஸ்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஏறிக்கிறான்டா அப்படின்னு எல்சியோட ஆளோ விக்டரியும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சஸோட கார்டா ஒன்ன மாதிரி கிரேட் இருக்கிற ஆளுங்க கிட்ட தோத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் பிரின்சஸோட ஐடென்டிட்டியை பத்தி உனக்கே தெரியாது போலி அப்படின்னு கிரேட் சொல்றான். பரவாயில்ல நீ ஸ்ட்ராங்கா மாறிட்ட ஜஸ்டிஸ், இல்ல ஜேம்ஸ் ஹாலோவின் கூப்பிடுவா அப்படின்னு எல்சி கேட்கவும் அந்த பேரை நான் எப்பவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். நீதான் நம்ம கிங்டமோட துரோகி, அந்த ஒண்ணுமில்லாத நாட்டுல ஒன்னாலதான் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எல்லாம் நீ பண்ண விஷயத்தால வந்துட்டேன் ஜஸ்டிஸ் அட்டாக் பண்றான். நானுமே அந்த டயத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நின்ன. என்னோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரைட் ஐ அப்படின்னு வா சொல்லவும் நீ மட்டும் அந்த துரோகத்தை பண்ணாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றான். இல்ல நான் மட்டும் அதை பண்ணல, நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. கைடே காஸ்மோஸே மொத்தமா அழிஞ்சிருக்கும். உண்மையிலேயே நீ நியாயத்துக்காக தான் போராடுறேன், நான் இந்நேரத்துக்கு நான் எதுக்காக அதை பண்ணேன்னு புரிஞ்சிருந்திருப்பேன் அப்படின்னு எல்சி சொல்லவும் நான் ஒரு பெட்டர் நேஷனா அதை மாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் சொல்றான். நம்ம ரெண்டு பேருமே அப்ப சின்ன பசங்க, கண்டிப்பா நம்ம கிட்ட அதுக்கான பவர் இல்ல, நியாயம்னே என்னன்னு தெரியாத ஒன்னே ஆளுங்களால அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு எல்சி சொல்லவோ. பட் ஒரு நாட்டோட பிரின்சஸா இருந்துகிட்டு நீ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்டிஸ் கேட்கறான். கடைசியா நம்ம ஃபேஸ் இவ்வளவு க்ளோஸா எப்போ இருந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்சி ஜஸ்டிஸை பார்த்து கேட்கறா. குட்டி பிளாஷ்பேக் போகுது. ஹே ஜேம்ஸ் வா கிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் பிரின்சஸ் எல்சி என்ன சொல்றீங்கன்னு நம்ம கேட்கவும் வளர்ந்த அப்புறம் கல்யாணம் பண்ண போறோம், இப்போ அதை பண்றதுனால எதுவும் இல்லைன்னு சொல்லவும் அந்த கல்யாணமே என்னோட கிங்டமா உங்க கிங்டம் கடியில கொண்டு வரதானே அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்றான். எல்சி கிஸ் பண்ற மாதிரி போகும்போது ஜஸ்டிஸை கிஸ் பண்ற மாதிரி போறா. வர வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவ கலாச்சிருதா. நம்ம அங்க விட்டதை இங்க கண்டினியூ பண்ணுவோமா பிரின்ஸ் ஜேம்ஸ், மேபி நம்ம ஒருத்தர் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்சி கிண்டலா சொன்னா அவன் அதை சீரியஸா எடுத்துக்கிறான். பட் ரெண்டு பேரும் கிஸ் பண்ற பேர்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குத்திக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிஸ் என்னால மறக்கவே முடியாது, நினைச்ச மாதிரியே இதால ஒரு பிரோஜனமும் இல்ல, இதுதான் நம்ம
டெஸ்டினி போல அப்படின்னு சொல்லி எல்சி சொல்றா. என்னால என் பாடியை கூட அசைக்க முடியல, அவங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிராவிட்டியை ரிலீஸ் பண்ண, கிராவிட்டிங்கிறதே ஹார்ட்டோட வெயிட் தான், உன்னோட ஹார்ட் இன்னும் ஹபஸை ரீச் பண்ணல அப்படின்னு ஒரு ரோபோட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது. வைஸ் அண்ட் ஹெர்மிட் கூட இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, எனக்கும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு ஜின் சொல்றான். மோசமான ஒருத்தங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கிளேனே ஒரு மாதிரி ஆகுறா. வைஸ் அண்ட் ஹெர்மிட்டை கான்டாக்ட் பண்ண முடியல, நீ அந்த சர்வர் குள்ள போ அப்படின்னு சொல்லி வித் சொல்றா. நீ எனிமீஸை டெஸ்ட்ராய் பண்ண மாஸ்கோ, இது ஒரு ஆர்டர் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. இந்த பிரெயின் தான் கோடிய சீக்கிரமா ஜீனியஸ் ஆக போற பிரெயின்ல இந்த டாக்டர் பாத்துட்டு இருக்கான். என் பாடியை தான் மூவ் பண்ண முடியல, என் ஜாயின்ஸ் வழியா ஆர்சனல் நான் சூட் அப் பண்றேன், என் சூட்டை அசைக்கிறது மூலமா என் பாடி அசைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்சனல் சூட்டை வர வச்சு டைரக்டா அந்த டாக்டர் அட்டாக் பண்றான். பட் சர்வர்க்குள்ள இருக்கும்போது அது நிறைய ஈத்தர் பவரை யூஸ் பண்ணுது, சூட் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி வைஸ் பாக்குறான். ஹெர்மெட் போய் வைஸ் ரிலீஸ் பண்ணுவோம், ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றா. நீ சேஃப் தான், உன்னோட ஃப்ரெண்ட் நான் இங்க இருக்கேன், நம்ம கோலே இந்த சர்வரை மாடிஃபை பண்றது தான், ஃபாரஸ்டால இருக்கிற ரோபோட்ஸை ஒன்னால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வைஸ் சொல்றான். ஹெர்மெட்டும் நார்மல் ஆகுறா. டாக்டர் முல்லர் வந்து ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் பண்றான். இப்போ அந்த ரோபோட்ஸ்ல இன்னும் அதிக வில்லத்தனமா நடந்துக்கிடும், ஃபாரஸ்டால இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் மனுஷங்களை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இவ்வளவு நேரம் மனுஷங்களை நாய்க்குட்டி மாதிரி தான் நடத்திட்டு இருந்த ரோபோட்ஸ் திடீர்னு ஏதோ ஆகுது, போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதோட ஓனர் பாக்குறாரு. இப்ப ரோபோட்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு அங்க இருக்கிற ஹியூமன்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன்ஸை இனி நாம அழிக்கணும் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. ஸோ ரோபோட்ஸ் வந்து இப்ப கண்ணில் படுற ஹியூமன்ஸ் எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் ரோபோட்ஸ்க்கு பெட்ஸ் மாதிரியாச்சும் நான் நடிச்சிட்டு இருந்தேன், பட் இதுக்கு மேல அதை பண்ண முடியாது அப்படின்னு ரெபேக்கா பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஹாப்பியா கண்ணா மாத்தி அந்த ரோபோட்டை ஷூட் பண்ணி அந்த சின்ன பொண்ணு வந்து ரெபேக்கா காப்பாற்றா. இஎஃப்டி ஆக்டிவேட் பண்ணுவா. அங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸுமே வந்து ஷட் டவுன் ஆகுது. யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோட பெயின் எல்லாமே போகும்போது எப்படி இதை பண்ண நம்ம கேட்கறான். அவனும் உன் பாடியை ஹீல் பண்ணல, உன் பெயினை இப்போதைக்கு வெயிட்லெஸ் ஆக்கியிருக்கேன், அவ்வளவுதான். உண்மையான கிராவிட்டி பவர் நீ நினைக்கவே முடியாத லெவலுக்கு இருக்கும். மற்றவங்களோட மெமரிஸை உன் பக்கமா ஃபால் பண்ண வைக்கலாம். சில சமயம் ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட இந்த இடத்துக்கு வர வைக்கலாம். இந்த கிராவிட்டி பவர்ல நீ நினைக்க முடியாத விஷயங்களை பண்ண முடியும். அதே நேரத்தில் இது ஆபத்தானதோ கூட. இருக்கிற ரோபோட்ஸ்லாம் எல்லாம் மீறி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. பவர்ஃபுல்லான ஈத்தருங்க இருக்குன்னு சொல்லி எல்சியும் ஜஸ்டிஸையும் வந்து ரோபோட் சுட்டு போடுது. ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் 7 ஸ்டார் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்றாங்க. கிராவிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ரோபோட் பவரை யூஸ் பண்ணவும் எல்சி அண்ட் ஜஸ்டிஸோட அட்டாக் ரெண்டுமே வழி மாறி போயிருது. ஏன்னா அந்த கிராவிட்டி இன்டர்ஃபியர் பண்ணதுனால மொத்த பிளானட்டுக்குமே கிராவிட்டி எல்லாரையும் கீழே பார்க்க இருக்கு. ஸோ யாராலையுமே இப்போ அசைய முடியல. கிராவிட்டி தானே ஷீக்கி அதை பண்றதுன்னு ஹோமரா யோசிக்கிறா. அந்த அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் நான் எல்லாரையும் கொஞ்ச நேரத்துக்கு அசைய விடாதபடி ஸ்டாப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு அது சொல்லவும் அந்த மாகமெட் அட்டாக்னா சொன்னீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் ஜெனலித் மாகமெக் ஆர்ட்ஸையே கண்டுபிடிச்சுவேன், நான் தான் சிகியோட மென்டாரோ கூட அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த பிளானட்க்கு வரும்போதே ஹெர்மிட் சொல்லியிருப்பா ஜெனலித் அப்படிங்கிறவர் தான் கிராவிட்டி ஈத்தர் கியரையே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர். பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு ஹெர்மிட் சொல்லியிருப்பா. அந்த ஜெனலித் தான் இப்போ நம்ம ஹீரோ ரோபோட்டா மீட் பண்ணியிருக்கான். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.